ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அக்டோபர் 26 முதல் நவம்பர் 1 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி. உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு பெரிய ஊக்கத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் மிகையாகாது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் தான் இருக்கார். குரு பார்வையில் இருக்கார். குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. ராசிநாதன் ஆட்சி பீடத்தில் இருப்பது, குரு பார்வையில் இருப்பது சூப்பரோ சூப்பர். இப்போ இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். சூப்பரான ஒரு வாரம்னே சொல்லலாம். என்னங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 9ஆம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, ராசி மற்றும் 3ஆம் இடம் 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இது அற்புதமான ஒரு நிலை. 7க்குடைய சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் 11 இருக்கார். நீச்சமாக இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் 12 ஆட்சி பீடம் பெறுகிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக ஒரு பொற்காலமாக தான் அமையப்போகுது. சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. பணம் பல வகையில் பையை நிரப்ப போகிறது. 2ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக பண்ணலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு பொற்காலம். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பேரு, புகழ், அந்தஸ்து, ரெகக்னேஷன் இதெல்லாம் கிடைக்கும். குறிப்பாக பாருங்கள், செவ்வாய் ராசியில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, வீடு கட்ட, பிளாட் வாங்க, இப்படி உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். பிரம்மாண்ட நாயகன்னு பேர். அப்போ நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க, இல்லை ஃப்ளாட்டு வாங்க போகிறீங்கன்னா உங்கள் எஸ்டிமேஷனை தாண்டி 2 மடங்கு ஆகிடும். ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதிகமாக காலை வச்சா அதிகமாக இஎம்ஐ கட்டணுமே, கஷ்டம்தானே. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க, சாதுரியமாக நடந்துக்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பணம் பல வகையில் வரும், பையை நிரப்பும், சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களாக இருந்தாலும் உங்களுக்கு வளர்பிறை தான். சூப்பர். நல்ல பெரிய லெவலில் ரீச் ஆக போகிறீங்க, சம்பாதிக்க போகிறீங்க. எடுக்கிற முயற்சி எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் பெறும். ராசியை குரு பார்க்குறார், ராசிநாதனையும் குரு பார்க்குறார். அப்போ தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள். ஏற்கனவே நீங்கள் ரொம்ப ஸ்பீடு,
ராசிநாதன் வேறு ஆட்சி பெறார், குரு பார்வையில் வேறு இருக்கார். இன்னும் உங்கள் ஸ்பீடுக்கு அளவே இல்லை. துருன்னு இருந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. எப்போ செய்யணும், உடனே செய்யணும், உடனே ஆரம்பிக்கணும், உடனே முடிக்கணும்னு ரொம்ப தீவிரமாக இருப்பீங்க. அப்போ முனைப்போடு இருந்து கண்டிப்பாக சாதிக்க முடியுமா? சாதிக்க முடியும். இந்த 2ஆம் இடத்தை சனி பார்க்கறதால நல்ல வருமானம் வரும். கொடுக்கல் வாங்கல் மட்டும் செய்யாதீங்க. கொடுத்த பணம் வசூலாகாது, ஒன்மே டிராஃபிக் மாதிரி ஆகிடும். அதே நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களாகட்டும், கணவன் மனைவி ஆகட்டும், கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இருந்தாலும் 2ஆம் இடத்தை சனி பார்க்கறதால குடும்பத்தில் சண்டை வரும், சச்சரவு வரும், பிரச்சனைகள் வரும், பிரிவினைகள் வரும். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் அவங்க பங்குக்கு அவங்க சண்டை மல்லு கட்டி நிற்பாங்க. நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் உங்கள் பிறப்பு ஜாதக அடிப்படையில் இப்பொழுது உங்களுக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பிறப்பு ஜாதக அடிப்படையில் இப்போ யோகமான தசை நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆகிடுவீங்கன்னு சொல்லணும். இந்த 4 ராகு இருக்கிறது, தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கே பிபி சுகர் எகிற ஆரம்பிக்கும். எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. 4 சனி 5ல் இருக்கலாம், ஆனால் குரு பார்வையில் இருக்கார். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. பூர்வீகத்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது குரு பார்வை ஏற்படுவதால் சரியாகிவிடும், சகஜ நிலைக்கு மாறிவிடும். குழந்தை பாக்கியம் வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன், மருத்துவத்தின் உதவியோடு குழந்தைக்காக 5 வருஷம் 10 வருஷமாக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். நல்ல தகவல் வரப்போகிறது. வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா? அனுகூலத்தை தரும். தந்தையால் யோக பாக்கியங்கள் உண்டு. தந்தையால் நல்லது நடக்கப் போகிறது. ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். பணம் கொட்டுன்னு கொட்டும். பணம் மழை பொழிஞ்சாலும் அந்த கேது 10ல் இருக்கிறதால அதை தூக்கி நம்ம தொழிலில் தொழிலில் போடுவோம் காசை. இன்னும் தொழிலில் வளர்ச்சி அடையட்டும், இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலான்னு எதுவும் செய்யல. தப்பான காரியத்தில் இறங்கிறாரு. 10ல் கேது இருந்தால் எந்த ஒரு தொழிலையும் நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடாது. அதில் போட்டு காசு போடக்கூடாது. போட்டிங்கன்னா கடன் தான் வளரும் ஒழிய தொழில் வளராது. ஏன்னா கேது இருக்கிறத சுருக்குவார். அப்போ 10ல் கேது இருக்கும்போது தொழிலில் மட்டும் உங்களுக்கு வருமானம் வருதுன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் வருமானம் வரும். பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய தருணம். ஒரு பேங்க்கில் போட்டுக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுக்கலாம், எப்படி அதில் இன்ட்ரெஸ்ட் வரலாம். இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போட்டுக்கலாம். உங்கள் மனைவி வேலைக்கு போவாங்க, அவங்க மூலம் சம்பாத்தியம். இல்லை உங்கள் பிள்ளை இதனால் வரைக்கும் படிச்சுட்ருப்பார், இப்போ அவர் வேலைக்கு போகலாம், அது மூலம் சம்பாத்தியம். இப்படி பலதரப்பட்ட வருமானங்கள் உங்களை பையை நிரப்பக்கூடிய தருணம். 7க்குடையவன் 11ல் இருக்கார். நீச்சமாக இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறப்பாக செல்லும். கூட்டாளிகள் ஆதரவோடு செயல்படுவார்கள். மற்றபடி தர்ம சிந்தனை இருக்கும். தார்மீக அடிப்படையில் எதையும் வேலை பார்ப்பீங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணம் போவதாக இருந்தால் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். மற்றபடி பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை ரொம்ப சூப்பராக இருக்கும். குடும்பம் விரிவடையும். அப்படின்னா என்ன, குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் வருவாங்க எக்ஸ்ட்ரா. ஒன்று ஒரு டிக்கெட்டு வரும், இல்லை புதுசாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுதான் குடும்ப மேன்மை. பொருளாதார மேன்மை உண்டு. பெண்களால் ஆதாயம் உண்டு. பெண்களால் செலவினங்களும் உண்டு. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறும். சூப்பராக இருக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்கன்னு சொல்லணும். இந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. ஓம் அமிர்த ராகுவே நமக அப்படின்னு 1008 சொல்லுங்கள்.
கேது 10ல் இருக்காங்க சொல்லுங்கள். ஓம் அமைத்து கேதுவே நமக்குன்னு 1008 தடவை சொல்லுங்கள். மற்றபடி முருகப்பெருமானை வணங்குங்கள். 7க்குடைய சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். ஆனால் பரிவர்த்தனை யோகத்துக்கு சென்றாலும் வந்தாலும் சுக்கிரனுக்கு அதிபதி மகாலட்சுமியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஸ்ரீரங்கம் பெருமாளை சேவியுங்கள். ராகு கேதுவுக்கு கண்டிப்பாக பிரீத்தி பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் தலைக்கு தலைப்பாயோட போகும். மற்றபடி இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் விருத்தி அடையப் போகிறீர்கள். தொழில் ரீதியாக விருத்தி இருக்கும், வளர்ச்சி இருக்கும், ஏற்றம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதாவது பணம் பல வகையில் வரும். என்னங்க கேது 10ல் இருக்கா, தொழில் வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி நினைப்பீங்க. நீங்கள் இருக்கிறத வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். புதுசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மற்றபடி ஒன்றும் கொலை கிடையாது. சூப்பராக இருக்குது. இந்த வாரம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படிக்க போகிறீங்க. முருகப்பெருமானை வணங்குங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.